வணக்கம் மக்களே. இன்று ஒரு சிறிய தத்துவ கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு இளைஞன், அவர் தன்னுடைய பெற்றோருடன் வசித்து வந்தார். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகனிடம், தம்பி, நீ திருமணம் செய்து கொள், காலம் கடந்து கொண்டே இருக்கிறது என்று அறிவுரை கூறினார்கள். அந்த இளைஞனும், அம்மா, இன்னும் ஒரு வருட காலம் போகட்டும், நான் ஏன் இவ்வளோ காலம் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தேன் என்றால், நான் என்னுடைய ஆசை ஒரு சில ஆண்டுகளாக என்னுடைய சம்பளத்திலிருந்து சில தொகையினை எடுத்து வைத்துள்ளேன். நீங்களும் அப்பாவும் அவ்வப்போது ஒரு கோவில், ஒரு வெளி சுற்றுலா எங்கேயும் போக முடியவில்லையே, தன்னிடம் வருமானம் இல்லையே என்று புலம்புவதை நான் உணர்ந்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆகையால் சில ஆண்டுகளாகவே உங்களை புனித பயணம், அதாவது கோவில்களுக்கு உங்களை எங்கேயெல்லாம் பிடித்திருக்கின்றோ அந்த கோவில்களுக்கெல்லாம் புனித பயணம் அழைத்து செல்வதாக ஆசைப்படுகிறேன். உங்களை இந்தியா முழுக்க உள்ள கோவில்களுக்கு அனைத்துமே அழைத்து கொண்டு போயிட்டு அதன் பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார் அந்த இளைஞர். அதற்கிடையில் தந்தை கூறுகின்றார், தம்பி, நம் அருகில் உள்ள 2 ஏழை பெண் பிள்ளைகள் உள்ளனர். அவர்களை தான் இருவரில் ஒருவரை உனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். சரிப்பா, நீங்கள் அந்த பெண்களை கூப்பிடுங்க என்று அந்த இளைஞன் தன் அப்பாவிடம் கூறினார். கூப்பிடும் தொலைவிலே உள்ள அந்த வீட்டு அந்த 2 பெண் பிள்ளைகளையும் அந்த இளைஞனுடைய தந்தை அழைத்தார். ஒரு பெண் குறிஞ்சி, மற்றொரு பெண்ணுடைய பெயர் முல்லை. இருவரும் வந்தனர். அந்த இளைஞன் அந்த 2 பெண்களிடம் கூறினார், என்னுடைய அப்பா உங்கள் இருவரில் ஒருவரை திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். அவர்கள் பேச்சையே நானும் மதிக்கிறேன். ஆனால் ஒரு வருட காலம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கோவில், குளம், சுற்றுலாத்தலம் அழைத்து செல்வதாக கூறியிருக்கிறேன். அதுக்கு ஒரு வருட காலம் தேவைப்படுகிறது. ஆகவே நாங்கள் போகும் வரை எங்களுடைய வீட்டை பராமரித்து வாங்க என்று அந்த இளைஞன் அந்த 2 குறிஞ்சி, முல்லை இருந்த 2 பெண்களிடம் கூறினார். அவ்வாறு கூறுவது மட்டுமின்றி 2 பழக்கன்றுகளை 2 பெண்களிடம் ஒவ்வொரு கன்றுகளாக கொடுத்துட்டு அதன் பிறகு தன்னுடைய தாய் தந்தையுடன் புனித பயணம் மேற்கொண்டார் அந்த இளைஞர். இந்த 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் வீட்டில் ஆளுக்கு ஒரு பகுதியில் பழச்செடியினை நட்டு பராமரிக்க தொடங்கினர். வீடையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள தொடங்கினர். அதில் குறிஞ்சி என்ற பெண் அந்த செடியினை நட்டது மட்டுமின்றி தினசரி அதற்கு நீர் ஊற்றி சுற்றியும் வேலி அமைத்து பராமரித்து வந்து கொண்டிருந்தனர். மற்றொரு பெண்ணும் செடியை நட்டு
அவ்வப்போது ஒரு நாள்ட்டு ஒரு நாள் அவள் அந்த முல்லை என்ற பெண்ணுக்கு தோன்றும்போது மட்டுமே நீர் ஊற்றி வந்தாள். ஸோ இவர்கள் புனித பயணம் நல்ல இனிமையாக சென்று கொண்டிருக்கிறது. பல மாதங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு இடையில் அந்த குறிஞ்சி என்ற பெண் தன்னுடைய பழச்செடியை தன் நீர் ஊற்றி பன்மடங்காக உயர்ந்து பூத்து குலுங்கு பழம் கொடுக்கிற நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த முல்லை என்ற பெண் நட்ட அந்த பழச்செடி அவ்வாறாக வளரவில்லை, செழிப்பாகவும் இல்லை, அவ்வப்போது வாடியே இருந்துள்ளது, பெரிய வளர்ச்சியும் கிடையாது. அவர்கள் பயணத்தை முடித்து கொண்டு ஏறத்தாழ ஒரு சில தினங்களில் வர இருக்கின்றனர். அந்த குறிஞ்சி என்ற பெண் நட்ட அந்த மரத்தில் காய் கனி அந்த பழங்கள் எல்லாம் பூத்து குலுங்க தொடங்கிவிட்டது. அந்த முல்லை என்ற பெண் நட்ட அந்த பழமரம் ஏறத்தாழ பாதி நிலையிலே உள்ளது. பெருசாக பூக்கவோ காய்க்கவோ எந்த ஒரு முகாந்திரமும் அதில் இல்லை. இவர்கள் வீடு வந்தடைந்து சேர்ந்தனர். வீடு சேர்ந்த பிறகு இரு மரங்களையும் அந்த இளைஞன் பார்த்துவிட்டு தன்னுடைய தந்தையிடம் தாயிடமும், அப்பா, அந்த முல்லை என்ற பெண்ணை கூப்பிடுங்கள் என்றார். தந்தை வாமா என்று முல்லையை அழைத்தார். ஒரு 50,000 பணத்தை எடுத்து அந்த முல்லை என்ற பெண்ணிடம் கொடுத்து, நன்றிம்மா, நாங்கள் வரும் வரை எங்கள் வீட்டை பராமரித்ததற்கு நன்றி என்று அனுப்பி வைத்து விட்டார். அந்த குறிஞ்சி என்ற பெண்ணிடம் நன்றி என்று வெறும் வார்த்தைகள் மட்டுமே குறிப்பிட்டு போக சொன்னார் அந்த இளைஞர். அதன் பிறகு தன்னுடைய தாயும் தந்தையும் அந்த இளைஞரிடம் கேட்டனர், ஏன்பா, நன்றாக சிறப்பாக வளர்த்த காய்கனியோடு பழுக்கிற நிலையில் இருக்கின்ற அந்த குறிஞ்சி என்ற பெண்ணை பெருசாக இந்த ஒரு உதவியோ காசு பணமோ கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கவில்லை. ஆனால் முல்லை என்ற பெண் பெருசாக பராமரிப்பு எதுவும் இல்லாமல் மரத்தையும் சரியாக பராமரிக்கவில்லை. அது ஒரு காய்க்கிறதுக்கான அந்த முகாந்திரமும் இல்லையே. அந்த பெண்ணுக்கு மட்டும் 50,000 பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தாயே என்று கேட்டதற்கு அப்பொழுது அந்த இளைஞன் குறிப்பிட்டான், அப்பா, எதிர்வருகாலத்தில் ஒரு குடும்பத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற சோதனை அது இரு பெண்களுக்கும் நான் செய்தேன். அந்த குறிஞ்சி என்ற பெண் ஆடு மாடு அந்த செடியினை கடிக்காமலும் பழம் வருகின்ற சமயத்தில் குரங்கு பறவைகள் அதனை கடிக்காமலும் இருப்பதாக பராமரித்து வந்துள்ளார். அதுவே முல்லை என்ற பெண் அவ்வாறு செய்யாமல் அது மரம் பிழைக்குமா என்ற சூழல் தெரிகிறதுப்பா. அப்போ எதிர்வருகாலத்தில் உங்களையும் அம்மாவையும் எவ்வாறு இப்பெண் பராமரிப்பாள், நம்ம உறவுகளை எவ்வாறு, நம்ம குடும்பத்தையும் எவ்வாறு பேணி காப்பாள் என்பதனை சோதனையை அது இரு பெண்களுக்கு வைத்தேன். அந்த குறிஞ்சியன் பெண் மட்டுமே குடும்பத்திற்கு ஏற்றாற்போல சிறப்பாகவும் அந்த மரத்தை பராமரிப்பதிலேயே நான் தெரிந்து கொண்டேன். ஆகையால் குறிஞ்சி என்ற பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முல்லை என்ற பெண்ணிற்கு பணத்தை கொடுத்தேன் என்றால் அவர் பராமரிப்புக்கு மட்டுமே ஏற்றதாக தெரியவில்லை, குடும்பத்திற்கு ஏற்றதாகவும் தெரியவில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு வருட ஒரு ஊதியமாக ஒரு 50,000 பணத்தை கொடுத்து அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். நம் குடும்பத்திற்கு உங்களை பார்த்து பாதுகாத்து பேணி காப்பதற்கும் குறிஞ்சி என்ற பெண் மட்டுமே தகுதி உடையவள், அவளையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். ஸோ இதற்கு என்ன
அந்த இளைஞர் குறிப்பிடுகின்றார் என்றால் நான் என்ன உணர்கிறேன் என்றால், ஒரு பெண்ணானவள் வரும்பொழுது அந்த வீடு மாடி வீடு, மச்சு வீடு, நிலபலம், அனைத்து சொத்து சுகமும் இருக்கும் என்று எண்ணத்தோடு வரக்கூடாது. நாம் ஏழ்மையான குடும்பத்திற்கு சென்றாலும் நம்மளோட அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் சுகாதாரத்திலும் அந்த வீட்டினை எவ்வாறு நாம் மேம்படுத்துகின்றோம் என்பதிலேயே அந்த வீட்டினுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றம் இருக்கிறது என்பதையே ஒரு பெண் உணர வேண்டும் என்பதற்காகவே இக்கதையினை நான் உங்களிடம் கூறுகிறேன். நன்றி.